ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 24. நாட்கள் அதன் போக்கில் நகரத் தொடங்க யுகேனுக்கு அதிக வசதிகள் கொண்டிராத அந்த கிராமத்து வாழ்க்கையும் மித்ராவிற்காக பிரித்துதான் போனது. எப்போதும் கண்களில் சிரிப்புடன் எதையாவது பேசிக்கொண்டிருப்பவளை காணும் பொழுதெல்லாம் அவளை யுகேனுக்கு மிகவும் பிடிக்கும். எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் அவளின் இந்த சிரிப்பை மட்டும் வாடவிடக்கூடாது என்று இப்பொழுதெல்லாம் அடிக்கடி அவனுக்கு தோன்றுகிறது. மீண்டும் அவன் வீட்டிற்கு செல்லும் எண்ணத்தை எப்பொழுதோ தூக்கி போட்டிருந்தான். இந்த கிராமத்திலேயே அவளுடன் ஒரு முழுமையான, அமைதியான, அழகான வாழ்க்கையை வாழ விரும்பினான். ஆனால் விதி மிகவும் வலியதாக மாறி மீண்டும் யுகேனை அவனிடத்திலேயே கொண்டு சென்று சேர்க்கப் போவதை அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. அன்று மித்ரா ஆஃபீஸ் கிளம்புவதற்காக அவசர அவசரமாக சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். டிவியில் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்க அதை பார்த்தபடியே காய்கறிகளை வேகமாக வெட்டி கொண்டிருந்தாள். யுகேன் குளித்து கொண்டிருக்க குக்கர் விசில் சப்தம் விடாமல் அடித்து கொண்டிருந்தது. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா என்று நினைத்தவன் பாத்ரூமில் இருந்தபடியே அவளை கூப்பிட அவளிடமிருந்து எந்த எதிரொலியும் இல்லை. எங்கே போய் தொலைஞ்சா என்று சலித்தபடியே வேகமாக குளித்து முடித்தவன் வெளியில் வந்து பார்க்க அவளோ டிவியில் எதையோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளிடம் செல்ல கோபமாக திரும்பியவனை மீண்டும் குக்கர் விசில் சப்தம் அழைக்க சமையலறையினுள் சென்று குக்கரை ஆஃப் செய்ய சென்றான். எல்லாம் கருகி போய் சமையலறையே நாற்றம் எடுத்தது. கோபமாக அவள் முன் வந்து நின்றவனை கவனிக்கும் நிலையில் கூட அவள் இல்லை. அசையாமல் சிலை போல் அமர்ந்திருந்தவளை கண்டு அவனுக்கு பயம் தொற்றிக்கொள்ள அவள் கன்னத்தை பிரித்து உலுக்கினான். அவள் அப்பொழுதும் அந்த நிலையிலேயே இருக்கவும் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையை பதிக்க அதில் சுய உணர்வு பெற்றவளிலிருந்து கண்களில் இருந்து பொலபளவென்று கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. ஏ மித்ரா, என்னாச்சு? எதுக்கு இப்படி அலற என்று அவள் கன்னம் தாங்கி அவன் கேட்க எதையோ சொல்ல வந்தவள் மிகவும் தட்டு தடுமாறி போனாள். எதுக்கு இப்படி உனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது? நீ சொல்ல வரத ஒழுங்கா சொல்லு என்று கூறினான். அர்ஜுன், இப்போ டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். பாம் பிளாஸ்டில் நிறைய பேர் செத்துட்டாங்களாம். அதில் சஞ்சய் பேரும் சொன்னாங்க. அது என் அண்ணனா இருக்காது தானே என்று கண்களில் உயிரை தேக்கி கொண்டு கேட்டாள். அவள் சொல்வதை கேட்டவனுக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவனுமே உறைந்து போய்தான் அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் மித்ராவின் ஃபோனிற்கு ஒரு அழைப்பு வர அதை எடுத்து யுகேன் தான் பேசினான். சஞ்சய் அந்த வெடிகுண்டு விபத்தில் இறந்து விட்டதாகவும் அவனது உடலை அடுத்த நாள் காலை அங்கு கொண்டு வருவதாகவும் அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட யுகேன் உள்ளுக்குள் உடைந்து போனான். இதை எப்படி மித்ராவிடம் சொல்ல என்று திண்டாடியவன் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து அவளிடம் மெல்ல மெல்ல கூறினான். அழுது கட்டி ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்று அவன் நினைத்திருக்க அமைதியாக கண்களை மூடி சோஃபாவில் தலை சாய்த்து கொண்டாள். மூடிய விழிகளின் வழியே கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்தோடியது. அவனுக்குமே அது பெரிய அதிர்ச்சிதான். ஒரு நல்ல நண்பனின் இழப்பு அவனையுமே செயலிழக்க செய்திருக்க அவளுக்கு என்ன ஆறுதலை அவனால் சொல்ல முடியும்? ஆறுதலாக அவள் கையை மட்டுமே பிடித்தபடி அவள் அருகே அமர்ந்து விட்டான். நொடிகள் யுகங்களாக கழிய அன்று முழுவதும் மௌனமாய் அழுது கொண்டிருந்தவள் அடுத்த நாள் அனைத்து சோகத்தையும் மனதினுள் போட்டு பூட்டி வைத்து சற்று தைரியமாகவே நின்றாள். ஆனால் சஞ்சயின் உடல் வந்து அவனுக்காக மரியாதைகளை செய்த பொழுது கலங்கி போய் துடித்தவளை யாராலுமே சமாதானம் செய்ய முடியாமல் போனது. அடுத்து வந்த 2 நாட்களும் அழுதழுது ஓய்ந்தவள் அவளது அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். இப்படியே அவளை விட்டுவிட்டால் நிச்சயமாக அழுதழுது செத்தே விடுவாள் என்பதை உணர்ந்த யுகேனோ எதை சொல்லி அவளை எப்படி ஆறுதல் படுத்துவது என புரியாமல் திண்டாடினான். எதை சொல்லியும் எதை செய்தும் நிச்சயமாய் சஞ்சயின் இழப்பை ஈடு செய்ய முடியாதுதான். ஆனாலும் அவளை இதிலிருந்து மீட்டாக வேண்டும் என்று நினைத்தவன் கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருந்தவளின் அருகில் சென்று படுத்து கொண்டான். மித்ரா, இங்க பாரு என்று அவள் முகத்தை தூக்கி பார்க்க அது வாடி வங்கி போய் இருந்தது. இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சஞ்சய் திரும்ப வந்துடுவானா என்று மிருதுவாய் கேட்டான். அவள் அமைதியாய் அவன் முகம் நோக்க, இங்கே பார் மித்ரா, சஞ்சய் நம்ம நாட்டுக்காக உயிரையே கொடுத்துருக்கான். இதுக்காக நீ பெருமை தான் படணும். அதை விட்டுட்டு இப்படி அழக்கூடாது. நீ இப்படி அழுதா சஞ்சய்க்கு அதுக்கு பிடிக்குமா என்று விடாமல் கேட்டவனை பார்த்து பிடிக்காது என்பதை போல் தலையாட்டினாள். அப்போ எதுக்கடி இப்படி அழுதுகிட்டே இருக்க என்று கேட்டவன் அவள் கண்களை நன்றாக அழுத்தி துடைத்து விட்டான். நீ சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாச்சும் சாப்பிடு என்றவன் அவள் பாட்டி சமைத்து வைத்த சாப்பாட்டை கொண்டு வந்து அவளுக்கு ஊட்ட வர அவள் வேண்டாம் என்று மறுத்து விட்டாள். இங்கே பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பட்னி கிடப்ப?
நீ சாப்பிட்ற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் என்றவன் மீண்டும் அவள் வாயருகே சாப்பாட்டை கொண்டு செல்ல வாயை திறந்து அதை வாங்கி கொண்டாள். அர்ஜுன், நீங்களும் போய் சாப்பிடுங்க என்றவள் அந்த தட்டை வாங்கி கொண்டு அவனை சாப்பிட வெளியில் அனுப்பினாள். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த இழப்பின் தாக்கத்திலிருந்து வெளியில் வரவே அவளுக்கு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அப்பொழுதும் அவள் முகத்தில் அந்த பழைய சிரிப்பை யுகேனால் காண முடியவில்லை. சஞ்சயின் டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வருவதற்காக யுகேன் சென்னை செல்ல புறப்பட அப்பொழுதுதான் விதி அவன் வாழ்க்கையில் மீண்டும் விளையாடத் தொடங்கியது. அவன் சென்னையில் ஒரு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு விபத்தில் சிக்கினான். தலையில் பலத்த அடிபட்டு கோமாவிற்கு சென்றவன் 2 மாதங்கள் கழித்து எழுந்த பொழுது அவனுக்கு அவனது வாழ்க்கையின் கடைசி 2 வருட கால பக்கங்கள் முழுமையாய் மறந்து போயிருந்தது. அத்தனை நினைவுகளும் ஒரே நேரத்தில் யுகேனை வந்து தாக்க அந்த நினைவுகளின் தாக்கத்தால் அவனுக்கு தலை சுற்றி படுக்கையிலேயே விழுந்து விட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்தவனுக்கு தன் உயிரோடு கலந்தவளை எப்படி தன்னால் மறக்க முடிந்தது என்று புரியாமல் தவித்து போனான். மித்ரா மட்டும் சரியான நேரத்தில் வந்து தனக்கும் அபிக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை நிறுத்தியிருக்காமல் இருந்திருந்தால் தனது நிலைமையை எண்ணி பயந்து போனான். யுகேனால் இந்த நினைவுகள் தந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் வெளிவர முடியவில்லை. 2 நாட்கள் எங்கும் செல்லாமல் படுத்து கிடந்தவன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். சாப்பாடு கொண்டு போன வேலைக்காரர்களிடமும் அந்த சாப்பாட்டை தூக்கி எறிந்து அவன் போட்ட சத்தத்தில் அவன் அறைக்கு செல்லக்கூட அனைவருமே தயங்கினர். அந்த 2 நாட்களுக்கு பிறகு மெல்ல மெல்லமாய் வெளிச்சத்திற்கு வந்தவன் 3ஆம் நாள் காலையில் சற்று அமைதியாக இருந்தான். குளித்து முடித்து தயாராகி அப்பொழுதுதான் 2 நாட்களுக்கு பிறகு சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளுக்கு வந்து அமர்ந்தான். அவனை பார்த்ததும் புவனேஸ்வரி வந்து தயங்கிக் கொண்டே பேச ஆரம்பித்தார். அவரும் 2 நாட்களாக அவனை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். அவன் அனைவரிடமும் காட்டிய கோபத்தில் அவருமே அவன் முன்னால் செல்ல பயந்து கொண்டுதான் இருந்தார். பேசத் தொடங்கியவரை அவன் ருத்ரவிழிகளால் ஒரு அனல் பார்வை பார்க்க அவருக்கு கை கால்கள் எல்லாம் நடுக்கம் காண ஆரம்பித்தது. என்ன வேணும் என்று அவன் சீறிக்கொண்டு கேட்க, இல்லைப்பா யுகேன், ஏன் 2 நாளாக ரொம்ப அப்செட்டாக இருந்த? ஏதாவது பிரச்சனையா என்று தயங்கிக் கொண்டே கேட்டார். ஏன் பிரச்சனைனா மட்டும் உடனே தீர்த்து வச்சிருவீங்களா? இனிமேல் தேவையில்லாமல் என் முன்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது என்று சொல்லி பயத்தில் வெளுத்து போன முகத்துடன் இருந்தவரை துரத்தியடித்தான். ஆஃபீஸருக்கு சென்றவன் வேலை எதுவும் ஓடாமல் யோசிக்க தொடங்கினான். அன்று வேண்டுமானால் அவன் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் இன்று அப்படி செல்ல அவனால் முடியவில்லை. அவன் தந்தை இறந்த பிறகு இந்த தொழிலை கையில் எடுத்து நடத்த எத்தனை இரவுகளை தூங்காமல் தியாகம் செய்திருக்கிறான். இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் எத்தனை அடிகளை வாங்கியிருக்கிறான். அத்தனை அடிகளையும் படிக்கட்டாய் மாற்றி வெற்றி பெற்று முன்பிருந்ததை விட பல மடங்கு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு அதை தன்னை கொல்ல நினைக்கும் துரோகிகளுக்காக விட்டு கொடுப்பதா? நிச்சயமாய் கூடாது. அனைவரையும் அடித்து துரத்திவிட்டு தனக்கான வாழ்க்கையை மித்ராவுடன் தொடங்க வேண்டும். ஆனால் தன்னுடன் வாழ அவள் தயாராக இருப்பாளா என்று யோசித்தவனுக்கு அதற்கான விடை மட்டும் கிடைக்கவில்லை. முழு பலத்தோடு தான் இருந்தபொழுது சிறு பயம் கூட இல்லாமல், யாரிடமும் உதவிக்கு கூட செல்லாமல் தனக்காக தன்னையே எதிர்த்து நின்றிருக்கிறாள். அவள் மனம் நோக பேசியதும் அவள் தங்க பணம் கேட்டதும் அன்று ரவுடிகளை கொண்டு அவளை கடத்தி போய் தான் செய்த முட்டாள்தனமும் அனைத்துமாக சேர்ந்து அவனை ஊசியாய் மாறி குத்தத் தொடங்கியது. தனக்காக அவள் அவ்வளவு தூரம் போராடியதே அதிகப்படிதான். அதுவும் அவளிடத்தில் வேறு ஒரு பெண் இருந்திருந்தால் நிச்சயமாய் அவன் கோபம் கண்டு திரித்தே ஓடியிருப்பாள். தனக்கு அனைத்தும் ஞாபகம் வந்ததாய் சொல்லி அவள் முன் சென்று நின்றாலும் அவளை ஏமாற்றியதாக சொல்லி தன்னுடன் வாழ கண்டிப்பாக மறுத்துவிடுவாள். ஆனால் அதற்கெல்லாம் பின்வாங்கிவிட்டால் அது யுகேனே அல்லவே. அவள் கண்டிப்பாக தன்னுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவளை விட்டுவிடும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. அதை நினைக்கும் பொழுதே அவளிடம் தன்னை ஈர்க்கும் காந்த விழிகளும் தேன் சுருக்கும் உதடுகளும் அவனுக்கு ஞாபகம் வர அவளை பார்க்க வேண்டும் போல் ஆவல் ஏற்பட்டது. ஆனால் அதற்கான நேரம் இதுவல்ல. முதலில் தன்னை சுற்றியிருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று உணர்ந்தவன் என்ன செய்யலாம் என்று யோசிக்கத் தொடங்கினான். ஒரு நாள் முழுவதுமாகவே யோசித்து ஒரு தெளிவான முடிவை எடுத்தவன் முதலில் அனைத்து விஷயங்களையும் அபிநயாவிடம் சொல்லி அவளை தன் வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும் என்று நினைத்தான். அன்று இரவே அபிநயாவை பார்க்க சென்றவன் அவளிடம் அவள் அப்பாவும் அம்மாவும் சொத்திற்காக மட்டுமேதான் அவளை தனக்கு திருமணம் செய்ய பார்க்கிறார்கள் என்ற உண்மையை சொல்ல முதலில் அதை நம்ப மறுத்தவள் அதற்காகத்தான் இந்த வீட்டை விட்டே தான் ஓடியதாக சொல்லவும் நம்ப தொடங்கினாள். ஆனாலும் யுகேனை விட்டு கொடுக்க அவள் தயாராக இல்லை. மாமா, அவங்க வேணா தப்பா இருக்கலாம், ஆனால் நான் உங்கள் மேலே வச்ச லவ் உண்மைதான் என்று கண்ணீர் வழிய சொன்னவளை கண்டவனுக்கு உள்ளம் உருகினாலும் இப்பொழுது அவன் உறுதி சற்றும் தளரவில்லை. இதை பாரு அபி, நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. மித்ரா என்னோட வைஃப். அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு வார்த்தையால் சொல்ல தெரியல. ஆனால் அவளை விட இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே முக்கியமில்லை.
தயவு பண்ணி என்னை புரிஞ்சுக்கோ. ஆமாம் மாமா, நீங்கள் தான் அந்த மித்ராவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்களே. ஆமாம் தான், எனக்கு அவளை பற்றி ஞாபகம் இல்லாதப்ப டிவோர்ஸ் கொடுத்தேன் தான். ஆனால் அதுக்காகவெல்லாம் என்னால் மித்ராவை விட்டுட முடியாது. நான் சொல்கிறத கேளு அபி. நீ அழுதாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை மறந்துடு. அது மட்டும்தான் உனக்கு நல்லது. நீ இனிமேல் என்ன பண்ணினாலும் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. திரும்பவும் சாக போகிறேன் அது இதுன்னு சொல்லி என்னை பணிய வைக்கலான்னு மட்டும் நினைக்காத அபி. காதலிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி புரியும்னு சொல்லுவாங்க. என்னோட வலியும் சேர்ந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா என்றவன் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாமல் வெளியேறி போனான். 1 வாரம் கடந்திருந்த நிலையில் யுகேனை பார்க்க வந்த அபிநயா மிகவும் தெளிவான முடிவை எடுத்திருந்தாள். மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரி மறக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் வேணாம். இங்கே யாரை சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல யுகேனுக்கு அது அதிக மகிழ்ச்சியை கொடுத்தது. சீக்கிரமாகவே அவளுக்கு திருமணம் செய்ய நினைத்தவன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினான். வெகு விரைவிலேயே அவர்கள் நிலைக்கு இணையான ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்து கொண்டு வந்து காட்ட அபிநயாவும் சரி என்று சொல்லிவிட்டாள். ஆனால் புவனேஸ்வரியும் தனசேகரும் சேர்ந்து கொண்டு பேயாட்டம் போட தொடங்கினர். யுகேனிடம் புவனேஸ்வரி பேசுவதே இல்லை. பக்கத்தில் சென்றாலே கொத்தும் அவன் கழுகு பார்வைக்கு அஞ்சி அவனருகில் செல்வதும் இல்லை. ஆனால் அபியிடம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார். இப்போ எதுக்கடி யுகேனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? நீயும் யுகேனும் சேர்ந்து எங்களை ஆண்டி ஆக்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா? அம்மா நிறுத்துங்க. மாமாவுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எதுக்காக எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது என்று அவள் சொன்னதும் இருவரும் பேயறிந்தது போல் நின்றனர். நீங்கள் அவரை கொலை பண்ண பிளான் போட்டது கூட அவருக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக இருக்க வரைக்கும் மட்டும்தான் மாமா உங்களை எதுவும் செய்ய மாட்டார். திரும்ப ஏதாவது பிளான் பண்ண நினச்சேங்க, அதுக்கப்புறம் மாமா என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது என்று அவள் சொல்லவும் அவர்கள் இருவரும் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டனர். யுகேன் அடுத்த 1 வாரத்திலேயே நிச்சய விழாவை ஊரே மெச்சும் வண்ணம் நடத்தி முடித்து விட்டான். அந்த நிச்சயத்திற்கு வந்திருந்த ராகவ் அடுத்த நாள் யுகேனிடம் வந்து கத்த தொடங்கிவிட்டான். டே யுகேன், உனக்கு என்ன பைத்தியமா? நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுத்துட்ட. எனது நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா. யுகேனை ஒரு மாதிரியாக பார்த்த ராகவ், என்ன யுகேன் விளையாடுறியா? அதான் மித்ரா ஒன்றும் வேணான்னு சொல்லி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாளே. அவள் போயிட்டான்னா அப்போ எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுமா? யுகேன் லிசன், நீ அபியை கல்யாணம் பண்ணாத, அது உன் இஷ்டம். ஆனால் திரும்ப மித்ராவை டிஸ்டர்ப் பண்ணலான்னு நினைக்காத. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டி மேலே உனக்கு என்னடா அப்படி அக்கறை என்று யுகேன் ராகவை பார்த்து அனல் தெரிக்க கேட்கவும் ராகவிற்கு சட்டென்று அது உரைத்தது. யுகேன், அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா என்று கேட்டான். அவன் ஆமாம் என்பதை போல் தலையாட்ட ராகவிற்கு அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் யுகேன், நீ மறுபடியும் மித்ரா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா என்று கேட்க, ஆமா ராகவ் என்று சொன்னவனை இமைக்காமல் பார்த்தவன், ஆனால் மித்ரா இதுக்கு சம்மதிப்பாளனே தெரியலையே என்று சொன்னான். ராகவ், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். மித்ரா என்னோட பொண்டாட்டி. அவளை எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவள் என் கூட வாழ்றத நீயும் பார்க்க தானே போகிற என்று உறுதியுடன் யுகேன் கூற, மித்ரா அப்படியெல்லாம் மனம் மாறி இவனுடன் வாழ மாட்டாள் என்று ராகவின் மனம் அடித்து சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.